எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடுங்கிறது 177வது எபிசோடாக இருக்கும். இந்த புக்கு ரிவ்யூ சம்மந்தித்த வரைக்கும் 27வது வீடியோ. ஓகே, இதில் நம்ம ஒரு புதிய சாப்டர் தொடங்க போகிறோம். அந்த புதிய சாப்டருங்கிறது 7வது சாப்டர். அதுக்கு டாக்டர் ஜோசப் மர்ஃபி கொடுத்துருக்க இது டைட்டில் என்னென்னா, த டெண்டன்சி ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் லைஃப் வேர்ட். அதாவது இங்கேயும் நம்ம ஆழ்மனசை பற்றி தான் படிக்கிறோம். ஆழ்மனசோட குணாதிசயங்களை பற்றி தான் திருப்பி பார்க்குறோம். அது லைஃப் வேர்டு. லைஃப் வேர்டுனா என்ன? அதாவது ஆழ்மனசு நம்மளை எப்போவுமே நம்மளை வாழறதுக்கு தான் துணை செய்யும், சாகிறதுக்காக இல்லை. நம்மளை முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு தான் நம்மளை உந்தி தள்ளும். அல்லாமல் வேண்டாம் நீ ஒன்றும் இல்லை, வாழ்க்கை இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே லாய்க்கில்லை, வா தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு நம்மளை பின்னோட்டு வலிக்காது. நல்லா செய், இது செய், அது செய், அப்படி இரு, இப்படி இருன்னு நம்மளை ஃபுல் டைம் நம்மளை பாசிட்டிவாக நம்மளை மூவ் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட ஆழ்மனசோட வேலை. இப்போ இந்த புக் ரிவ்யூ ஆரம்பிக்கும் போதே 2வது வீடியோலேயே நம்ம கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, நம்ம 2 மனசு இருக்குல்ல, அந்த கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, இது ரெண்டோடதும் லைன் எல்லாம் போட்டு டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கேயும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஜோசப் மர்ஃபி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட குணாதிசயங்களை பற்றி தான் விவரிக்கிறார். இதில் முக்காலும் ஒட்டுமொத்தம் நம்ம படிச்சிட்டோம். ஆனால் கூட அவர் சொல்கிறதுனால நானும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நான் சொல்லும்போது சரியாக கேட்காதவங்க, சரியாக புரிஞ்சிக்காதவங்க இன்றைக்கி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது வழிவகுக்கும் அப்படிங்கிற இதில் தான் திருப்பியும் அதையே சொல்கிறேன். அப்போது நம்ம மனசை எடுத்தோம்னா கான்ஷியஸ் மைண்டுங்கிறது 10% தான், சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது தான் 90%. அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மெயினாக எப்படி நம்மளை முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு தான் உந்தி தள்ளும். நீ அப்படி போ, இப்படி போ, அது செய்யாத, இது செய்யாத, இப்படி இருந்தால் அப்படி இருக்கும். அப்போ இப்படி வாழறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. ஓகே. 2வது, நம்ம உடம்ப ஒரு குழந்தையாக இருக்கச்ச அந்த உடம்பு எப்படி வளருதுங்கிறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்து தான் வளருது. அதில் 2 விஷயம் சொல்லணும். இப்போ ஒரு விந்து, அப்பாக்கிட்டேருந்து வர்ற விந்து, அம்மாட்டிருந்து வர்ற முட்டை, வெறும் முட்டை. அந்த விந்து முட்டையோடு சேரும்போது தான் ஒரு சைகோட், ஒரு கருமுட்டையாகுது இல்லையா. அப்போ அந்த கருமுட்டையிலேருந்து தான் அந்த குழந்தை வளருது. ஒரு 10 மாதத்துக்குள்ளே எல்லா பாடி ஆர்கன்ஸும், அதாவது ஆணா பொண்ணான்னு வெளியே இருந்து பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு இன உறுப்புகள் வரைக்கும் அதில் ஃபார்ம் ஆகி தான் அது வெளியே வருது. அப்போது அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்னா, இந்த அப்பாவோட விந்துவில் இருக்க 23 குரோமோசோம், அம்மாவோட முட்டையில் இருக்க 23 குரோமோசோம், ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் ஆயிரக்கணக்கான ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸு தான் பாரம்பரியமாக ஒரு 10, 12, 14 தலைமுறையிலேருந்து வர்றத இன்ஃபர்மேஷனை எல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு அந்த சைகோட், அந்த கருமுட்டை ஃபார்ம் ஆகும்போது 46 குரோமோசோம் இருக்குது. அந்த 46 குரோமோசோமில் இருக்க குணாதிசயங்களை தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஒரு குழந்தை வடிவில் உண்டாக்குது. அந்த பாடி ஷேப்பு. இப்போது குழந்தை பிறந்த உடனே நம்ம ஒரு பிறந்த குழந்தைய பார்க்கும்போது கண் அம்மா மாதிரி இருக்குது, தாடை அப்பா மாதிரி இருக்குது, கலரு தாத்தா மாதிரி கலர், நல்ல சிகப்பு கலர், இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது காலம் பூரா நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே நம்ம மூதாதையர்கள்ட்டேருந்து கிடைச்ச குணங்கள்.
அந்த 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 ஜீன்ஸை பொறுத்து தான் நம்ம உடம்புல ஷேப் எடுக்குது. சிலவங்க குள்ளமாக இருக்காங்க, சிலவங்க உயரமாக இருக்காங்க, சிலவங்க வெள்ளை நிறமாக இருக்காங்க, சிலவங்க கருப்பாக இருக்காங்க. எல்லா குணங்களுமே அந்த ஜீன்ஸில் எழுதியிருக்கு. அது மாதிரி தான் வருது. ஆனால் அந்த ஜீன்ஸில் இருக்கிறத எப்படி வெளியே கொண்டு வருதுன்னா நம்ம ஆழ் மனசு தான் அந்த பாடி ஷேப்பை கொண்டு வருது. பாடி ஷேப் மட்டும் இல்லை, குணங்கள் கூட. இப்போ எல்லார் வீட்லேயும் நம்ம பேசுகிறத கேட்டிருக்கோம். ஒரு 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 குழந்தை நல்லா பாடிச்சுன்னா அம்மா சொல்லுவா, நான் சின்னதில் எப்படி பாட்டு படித்தேன், என்ன மாதிரி பாடுறா அப்படின்னு. ஏதாவது வேண்டாதது செஞ்சதுன்னா அப்பங்குணம் அப்படியே வந்திருக்கு. இது எல்லார் வீட்லேயும் எல்லோரும் பேசுகிற பேச்சு தான் இது, இல்லையா? அப்போது அது நான் இப்போ இதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா, இந்த குணங்கள் எல்லாம் ஜீன்ஸ் வழியாக வந்தாலும் கூட அந்த பாடி ஷேப்பில் அந்த குணமாக பரிணமிக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம ஆழ் மனசு தான் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் நம்ம உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்தால் கூட அந்த ஆழ் மனசுக்கு தெரியும் அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு. இதையும் நான் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ஒரு பேனா, இந்த பேனாவை டிசைன் பண்ண ஒரு ஆளுக்கு இந்த பேனாவில் ஏதாவது ஒரு பாகம் உடஞ்சிருச்சுன்னா அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு அந்த ஆளுக்கு தெரியும், இல்லையா? அது மாதிரி எப்போ நம்ம உடம்போ வடிவமைக்க நம்மளோட ஆழ் மனசுக்கு தெரியுமோ அப்போவே உடம்பில் ஏதாவது நடந்தால், நெகட்டிவாக நடந்தால், ஏதாவது வியாதி வந்தால், இல்லைங்க உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தோம்னா நம்ம ஆழ் மனசே அதை சரியாக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போவும் இங்கே ஜோசப் மர்ஃபி எழுதியிருக்காரு. அதனால் அதையும் நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, முன்னாடி ஏதாவது கேட்கும்போது நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட இப்போ அதை நல்லபடியாக புரிஞ்சு எடுத்துக்கோங்க. அன்றைக்கே அதனால தான் சொன்னேன். இப்போ ஒரு சின்ன தலைவலி இருந்தால் உடனே பேராசிட்டமாலை முழுங்கு, பெப்பானில் எடுத்து முழுங்கு, மாத்திரையாக போட்டுக்கிறத விட 2-3 நாள் நம்ம பாடிக்கு டைம் கொடுக்கணும். நல்ல லெகுவான பட்சணம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா பாடி தானாகவே அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துரும். ஓகே, அதுக்கும் மேலேயும் சரியாகாட்டினா தான் மருந்து சாப்பிடணும். மருந்துன்னு பேர் வந்ததுக்கு எப்படின்னா மறு ப்ளஸ் உந்துனா தள்ளி விடுறது. அப்போ ஆல்ரெடி நம்ம ஆழ் மனசு நம்ம பாடியை ரிப்பேர் பண்ணுறதுக்காக மல்லு கட்டிகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு இன்னொரு சப்போர்ட்டிவாக நம்ம வெளியே வாய் வழியாக இல்லைன்னா இன்ஜெக்ஷன் வழியாக மருந்து எடுத்துக்கிறோம். அதான் மருந்து. அதுவும் சேர்ந்து வேலை செய்யும்போது நமக்கு ஈஸியாக குணமாக முடியும். ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஆழ் மனசு தூங்கிறதே கிடையாது. 24/7 ஆன் த ஜாப். அது மட்டும் இல்லை, நமக்கு சிலவங்களுக்கெல்லாம் நிறைய ஆசைகள் வருது. நான் இதை சாதிக்கணும், நான் பைலட் ஆகணும், நான் இத்தனை மணி நேரம் பறக்கணும், இல்லைன்னா நான் நல்ல டான்ஸர் ஆகணும், நல்ல பாட்டு பாடணும், அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும். அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் வர்றதெல்லாமே எங்கேருந்து வருது? நம்ம ஆழ் மனசுலேருந்து உதிக்கிற அதுதான் அந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ இந்த ஃபீலிங்ஸு, அதாவது சிலவங்கள்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க, சிலவங்க கோயில் கட்டி விடுறாங்க, சிலவங்க ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. அதாவது வேலைக்கு போயிட்டே சில எக்ஸ்ட்ரா சொசைட்டிக்காக நிறைய பண்ணுறாங்க, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும். அடல்ட் எஜுகேஷன் உண்டு. வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு 7லேருந்து 8 வரைக்கும் நாங்கள்லாம் காலேஜில் படிக்கும்போது இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் உ சொல்லி கொடுப்போம். கை நாட்டு உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க பேர் எழுதுறதுக்கு, சின்ன சின்ன நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு, அதுக்காக நாங்கள் உட்காந்து சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரிலாம் சர்வீஸ் மைண்டெல்லாம் எப்படி வருதுன்னா இந்த ஆழ்மனசோட ஆசைகள் தான் உள்ளிருந்து டீப்பாக உள்ளே புதைஞ்சு கிடக்கிற ஆசைகள் எல்லாம் தான் வெளியே வருது. ஓகே, ஸோ அப்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வர ஆசைகளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கே தெரியும் அதை எப்படி நடத்தணும்னு. ஆனால் அதுக்கு எதிராக நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. இப்போது நம்ம ரொம்ப ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்னு ஆசை வருது.
ஆமாம், வேறு வேலை இல்லை, இந்த சொசைட்டியை நல்லா இருக்கிறதுக்கு நான் தான் கிடச்சேனா, வேறு வேலை இல்லை, இருக்கிற நேரத்துக்கு ஏதோ டிவியை பார்த்தோமா, ஜாலியாக இருந்தோமா அப்படின்னு நம்ம கான்ஷியஸ் மைண்டிலிருந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் அதுக்கு கொடுத்தோம்னா அப்புறம் அது நடக்காது. அது சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வர ஆசை எல்லாமே அது வழியில் விட்டுட்டோம்னா அது எப்படியாவது அதை நடத்தி காமிக்கும். அதுக்கு உண்டான பவர் நம்ம ஆழ் மனசுக்கு உண்டு. ஓகே, அப்போது இவங்க 10% கான்ஷியஸ் மைண்டு, 90% சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னு அன்றைக்கே பார்த்தோம். அப்போது அந்த இப்போது உலகம் தோன்றின டைமிலிருந்து எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள், அறிஞர்கள், சயின்டிஸ்ட்டு, ஒவ்வொரு துறையிலையும் கலைஞர்கள், ஒவ்வொரு துறையிலையும் பேர் கேட்ட ஆளுங்க நிறைய பேர் வாழ்ந்து நமக்காக அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது அவங்க எல்லாருமே இந்த ஃபேமஸான ஆளுங்கள்லாம் அவங்களோட மூளையிலேருந்து அல்லன்னா அவங்களோட அறிவிலிருந்து கிடைச்ச விஷயத்த சொல்லலை. அவங்க எதிலிருந்து சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஆழ்மனசோட அபார சக்தியை இருந்து எடுத்து சொன்னது தான் அதெல்லாம். அது நிறைய பேர் ஓப்பனாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 1-2 எக்ஸாம். அதாவது ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாருன்னா, யார் யார் ரொம்ப ஓஹோன்னு நல்லபடியாக வாழ்ந்து நல்ல பேர் எடுத்து மறைஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட ஆழ்மனசோட சக்தியை பற்றி தெரிஞ்சிருந்திருக்கு. அவங்க அதை பிரயோஜனப்படுத்தினால அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. சாதாரண ஆவரேஜ் வாழ்க்கை, ஒன்றும் இல்லாமல் அடிமட்டத்தில் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த ஆழ்மனசோட சக்தி தெரியல, அதை எப்படி பிரயோஜனப்படுத்துறதுன்னு தெரியல, அதனால் அவங்க அப்படியே இருக்காங்க. இவ்வளோதான். ஓகே, அப்போது இதுக்கு 1-2 அப்போ ஃபேமஸ் ஆனவங்களுக்கெல்லாம் அவங்களோட ஆழ்மனசோட சக்தி தெரிஞ்சிருக்கு, அந்த சக்தியை எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னு தெரிஞ்சு பிரயோஜனப்படுத்தியிருக்காங்க, அதனால் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிற. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இல்லை, அதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது 1906 ஏப்ரல் 18 அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோங்கிற நகரத்தில் பெரிய ஒரு பூமி குலுக்கம் உண்டாச்சு. எர்த்குவேக் வந்தது, தீப்பிடிச்சது, காட்டு தீ மாதிரி தீப்பிடிச்சு அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை. மனுஷங்கள்லாம் இந்த தீக்கு இரையானாங்க, அந்த எர்த்குவேக்கில், அதாவது பூமி குலுக்கத்தில் பாதிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் இந்த நியூஸில் இப்படியே சொல்லுகிறத கேட்டு அதாவது இந்த கைகால் முடங்கி வருஷக்கணக்காக பெட்டில் படுத்திருந்தவங்க கூட எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது இதுக்கு எதுக்கு உதாரணமாக சொல்கிறாருன்னா, அதாவது நம்ம ஆழ்மனசுக்கு நம்மளோட மற்றவங்களையெல்லாம் ஹியூமனிட்டியை, அதாவது மனித குலத்தை உய்விக்கணும், வாழ வைக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஆழ்மனசில் இருந்திருக்கு அவங்களுக்கு எல்லாம். அது இப்போ தான் அது அவங்களுக்கு தலை தூக்குது. அந்த ஃபீலிங், அந்த தலை தூக்கி அவங்க நம்மளும் ஏதாவது போய் செய்யணும். எவ்வளோ பேர் இப்படி இருக்காங்க, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் போய் ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு அவங்களுக்கு அந்த தோணுச்சோ, அந்த ஆழ்மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சோ, அடுத்த நிமிஷமே அந்த ஆழ்மனசு அவங்கள பெட்லேருந்து எந்திரிக்க வச்சிருச்சு. கைகால் முடங்கி கிடந்தவங்களாம் பெட்லேருந்து எந்திரிச்சு ஓடி அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அப்போ யோசித்து பாருங்கள். இதுதான் நம்ம ஆழ்மனசோட சக்தி. ஓகே, அப்போ இதுக்கு இன்னும் 2 உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன், அதாவது 1850 1894 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். அவர் நிறைய நாவல் எழுதியிருக்கார். நாவல்லாம் என்ன, பெரிய பெரிய கதைகள் எழுதியிருக்கார். அதில் 1-2 கதைகள்லாம் கூட டெக்ஸ்ட் புக்காக வந்திருக்கு. நானும் அதை ஸ்கூலில் மிடில் கிளாஸில் படிச்சிருக்கேன். ட்ரெஷர் ஐலாண்ட், ஜெக்கால் அண்ட் ஹைடு, இந்த மாதிரி நிறைய கதை எழுதினார். நாவல் எழுதியிருக்கார், பெரிய கதைகள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானாக எந்த கதையும் எழுதலாமா, நான் படுக்க போகும்போது என்னோடய ஆழ் மனசுக்கிட்ட ஒர்க்கு கொடுத்துட்டு தான் நான் படுப்பேன். இந்த பாரு,
எனக்கு அடுத்த என்னோடய கஜானா காலி ஆகிடுச்சு, எனக்கு அடுத்தது ஒரு கதை எழுதி விற்றா தான் எனக்கு காசு கிடைக்கும், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் நீ என்ன பண்ணுற, நான் தூங்கும்போது நீ நல்ல ஒரு கதைக்கு உண்டான நல்ல கருவை நீ ரெடி பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு ஆழ்மனசுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அவர் தூங்கிடுவாராம். தூங்கி எந்திரிக்கும்போது அவருக்கு இந்த சினிமா சீரியல் பார்க்குற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அவருக்கு அந்த கதை எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு மனக்கண்ணில் தெரியுமா. உடனே அவர் எடுத்து எழுதி அதை புஸ்தக வடிவில் போட்டு விற்று காசாக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் எதுவுமே செய்யலை, எல்லாமே என்னோடய ஆழ் மனசு தான் செஞ்சுருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் என்னோடய ஆழ் மனசு தான் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு அமெரிக்கன் ரைட்டர், ஜேர்னலிஸ்ட், அவர் மார்க் ட்வைன் அதாவது ஹியூமரிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். அந்த பேப்பரில் எல்லாம் எழுதுவார்ல அந்த வேலை, நல்ல தமாஷாலாம் எழுதுவார். அவர் நவம்பர் 30, 1835 பிறந்தார். ஏப்ரல் 21, 1910 இறந்தார். அந்த காலத்தில் 1835 பிறந்தவர் அப்போவே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பாருங்கள், நான் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கேன், நான் ஜேர்னலிஸ்ட்டு, நிறைய காலம்ஸ் பேப்பரில் எழுதியிருக்கேன், நிறைய பேர் அதை படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. ஆனால் இதை எந்த வேலையும் நான் பண்ணலைப்பா. அப்புறம் வேறு யார் பண்ணா? என்னோட ஆழ்மனசில் சொல்லி விளங்க வைக்க முடியாத அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. அந்த பவரை தான் நான் உபயோகித்தேனே தவிர நானாக எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலை. நான் என்னோடய ஆழ்மனசிட்ட சொல்லுவேன், அது செஞ்சு தருது, அதை நான் பேப்பர் வடிவில் கதையாக எழுதுகிறேன், நாவலாக எழுதுகிறேன், அதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கார். நிறைய இடத்துல பேட்டி கொடுக்கும்போது அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறார். ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ எப்படி அந்த 46 குரோமோசோம்லேருந்து ஜீன்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு குழந்தைய உருவாக்குது, எப்படி ஒரு பாடி ஷேப் உண்டாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ஹீலிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்குது. இப்போது இதில் கொஞ்சம் சயின்ஸ் வரும். நீங்கள் சயின்ஸு படிக்காதவங்கெல்லாம் இதை வெறுமனே கேட்டுக்கிட்டால் போகிறோம். இது என்ன ஏதுன்னு நீங்கள் இனிமேல் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். அதாவது 2 விதமான நரம்புகள் உண்டு. அது வாலண்டரி, இன்வாலண்டரி. இப்போ வாலண்டரிங்கிறது இங்கே இப்போ மேசை மேலே ஒரு பேனா இருக்குது. நான் அதை வாலண்டரி, இந்த பேனா நல்ல பேனா, இந்த பேனா எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நான் அதை எடுக்கிறேன். அது எப்படி? அது வாலண்டரி ஆக்ஷன். வாலண்டரினா என்ன? அதாவது இந்த கான்ஷியஸ் மைண்டு ஐம்புலன்களில் வச்சு தான் வேலை பார்க்குது இல்லையா? அப்போ ஐம்புலன்களில் ஒன்று என் கண். அப்போ என் கண் பார்க்குது, ஓ இது நல்ல பேனாவாக இருக்கே, பார்த்தாலே அழகாக இருக்கே, அப்போ இது நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம எழுதுறது கூட ஸ்மூத்தாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு என்னோடய கான்ஷியஸ் மைண்டு பிரெயினுக்கு, மூளைக்கு சிக்னல் கொடுக்குது. அந்த மூளை என்னோட கையில் இருக்க மசில்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குது, போ அந்த பேனாவை போய் எடு. அதில் நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வாலண்டரி ஆக்ஷன்ஸ். இன்னொன்று இன்வாலண்டரி ஆக்ஷன். இன்வாலண்டரினா அதில் நம்ம மூளை டைரெக்டாக ஈடுபடாது. அதுக்கப்புறம் மூளைக்கு நியூஸ் போகும், ஆனால் அதுக்கு முன்னே நம்ம ஆக்ஷனை செஞ்சு முடிச்சிருப்போம். அது என்ன? இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், நான் என்ன பேசுகிறேங்கிறது தான் எனக்கு மனசில், வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. என் கண்கள் கேமராவை பார்க்குது, என் மனசு நான் படித்ததெல்லாம் இந்த நோட் புக்கில் பார்த்து ஒன்று சொல்லிகிட்ருக்கேன், அவ்வளோதான். அப்போது ஒரு கொசு என்னோட கன்னத்தில் உட்காருது. அப்போது ஒரு ஏதோ ஒரு பூச்சி கையில் என்னை அறியாமல் தட்டுறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி லைஃப்பில் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வாலண்டரின்னு பேர். ஓகே, இப்போது
பிரெயின் இருக்குது, ஸ்பைனல் கார்டு இருக்குது, பிரெயின்லேருந்து வர்ற கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது, ஸ்பைனல் கார்டிலேருந்து வர்ற ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குது. இதெல்லாம் வாலண்டரியில் உள்படுத்தப்படும். வாலண்டரி நர்வ்ஸு, வாலண்டரி ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கான்ஷியஸ் மைண்ட். அதே சமயத்தில் நம்ம எல்லா வைட்டல் ஆர்கன்ஸும், நம்ம உள்ளே இருக்க உறுப்புகளுக்கு எல்லாமே வேறு ஒரு செட் ஆஃப் நரம்புகள் போகும். அதுக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸும்பாங்க. அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸு எதுக்கு அடியில் வருதுன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனசுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறது தான் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். அப்போது இப்போ இந்த அந்த ஐம்புலன்களில் வர்ற விஷயத்தை, இன்ஃபர்மேஷனை நம்ம ஐம்புலன்கள் வழியாக புற உலகத்தில் இருக்க விஷயங்களை எல்லாம் ஐம்புலன்களை உபயோகித்து உள்ளே வாங்கி மூளைக்கு கொடுக்குறோம். அது கான்ஷியஸ் மைண்டுக்கு அடியில் இருக்குது. அதனால் மூளை வாலண்டரியாக நம்மளை இங்கே நட, அங்கே போ, அதை எடு, இதை எடுன்னு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம சும்மா இப்படி பேனா எடுக்கிறோன்னு. ஆனால் உள்ள அர்த்தத்தில் பார்க்க போனால், ஆழமாக சிந்தித்தோம்னா, இங்கேருந்து வர்ற ஆர்டரில் வச்சு தான் என் கை போய் அந்த பேனாவை எடுக்குது இல்லையா? அதே சமயத்தில் இது வாலண்டரி ஆக்ஷன் இல்லாமல் இன்வாலண்டரி ஆக்ஷன் நடக்குது. இன்வாலண்டரி ஆக்ஷன்னா, இப்போ இந்த பேனா இங்கே இருக்குல்ல, இதை என் கண் பார்க்குதில்ல, அது மூளைக்கு தானே போகுது, மூளைக்கு சிக்னல் போகுது. அது இல்லாமல் நம்ம இரைப்பை இருக்குல்ல, ஸ்டொமக், அந்த இரைப்பைக்கு பின்னாடி நிறைய நர்வ் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மொட்டை மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் சோலார் பிளெக்ஸஸ்னு பேர், கேங்க்லியான். ஓகே, சோலார் பிளெக்ஸஸ். அந்த சோலார் பிளெக்ஸஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் போகும். அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போகுது? ஆழ் மனசுக்கு போகும். ஓகே, ஸோ அந்த அப்படி ஆழ் மனசுக்கு போகிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்மளை அறியாமல் நிறைய விஷயங்கள் இன்வாலண்டரியாக செய்கிறோம். ஓகே, இப்போது இதில் டெய்லி லைஃப்பில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வர்றதுன்னா, இப்போ ஒரு 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 பேஷண்ட்டுக்கு கேன்சர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஷண்ட்டு வந்து நிறைய கேன்சரா, ஐயோ கேன்சர்னால் இன்க்யூரபிளாச்சே, அதுக்கு மருந்தே இல்லையே, நான் இப்போ கேன்சர்னாலே தான் சாகணுமோ அப்படின்னு நினச்சிட்டு உடனே இப்போல்லாம் என்ன 4 வயசு குழந்தை கூட என் குழந்தை சொல்லுவாள், என்னோடய பேத்தி சொல்லுவாள், அம்மோ கூகுளில் போட்டு பாருமோ கரெக்டான ஆன்சர் கிடைக்கும், இன்டர்நெட்டுக்கு போ, கூகுளில் போ, சர்ச் பண்ணு. அப்போ அதுவில் நிறைய விஷயங்கள் கொடுக்கும். அப்போது அந்த விஷயத்தையெல்லாம் நம்ம படிக்கிறதெல்லாம் எங்கே பதியுது? மூளையில் பதியுது. நம்ம படிக்கிறதுல இப்போ கூகுள் சொல்கிறதுல 80-90% கரெக்டாகவும் இருக்கும். சிலதெல்லாம் எல்லாமே எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. அப்போது அதில் போட்டிருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு, இன்க்யூரபிள், கேன்சருக்கு மருந்தே கிடையாது, கேன்சர் வந்தால் க்யூரே பண்ண முடியாது அப்படின்னெல்லாம் அதை படித்தோம்னா அது மூளைக்கும் போகும், அந்த சோலார் பிளெக்ஸஸ்க்கும் போகும், சோலார் பிளெக்ஸஸ் வழியாக ஆழ் மனசுக்கும் போயிடும். அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸு நம்மளை, அந்த பேஷண்ட்டை சிகிச்சை பண்ணுறவங்க கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, மருந்து, ஃபாரின்லேருந்து வரவழைச்ச மருந்து, அது இது என்ன கொடுத்தாலும் அந்த பேஷண்ட்டு அந்த கேன்சர் வியாதியிலேருந்து வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா உள்ளே ஃபீடு பண்ணியிருக்கிறது இது டெட்லி டிசீஸு, இதுக்கு மருந்தே கிடையாது, இது அதோடைய தான் அந்த ஆள் சாகணும் அப்படின்லாம் பார்க்கும்போது படித்தாச்சுன்னா அதுதான் ஸ்ட்ராங்காக உள்ளே போயிடும். அப்போ அந்த ஆழ் மனசுக்குள்ளேயும் ஒரு சிக்னல் போகுது. நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு சிக்னல் போகுது, உள்ள ஆழ் மனசுக்கும் ஒரு சிக்னல் போகுது. ஆழ் மனசும் அப்படி நினச்சிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த நோயாளி குணமடைய மாட்டான். அதே சமயத்தில் வேறு மாதிரி மாற்றி யோசிங்க. இது பரவாயில்ல, எத்தனையோ பேரோட ரிவ்யூ இருக்குது. கேன்சர் வந்தவங்கெல்லாம் கூட ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் 10 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காங்க, 20 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் கூட நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பரவாயில்ல, நானும் சரியாயிடுவேன்
அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வேறு மருந்தெல்லாம் கொடுக்கும்போது அந்த வியாதி குணமாகிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. அப்போ இதுதான் நம்ம ஆழ்மனசோட அந்த சக்தி. ஓகே, அதுதான் இதில் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நர்வ்ஸு வாலண்டரி இன்வாலண்டரி அதெல்லாம் புரியாட்டினா கூட விட்டுடுங்க. அந்த ஆழ்மனசோட சக்தியை மட்டும் எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்துறதுங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டா போகிறோம். ஓகேயா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே சாப்டரோட 2வது பாகம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா, சரி, வாழ்க வளமுடன்.